வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தினம் 5 ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்ற சீரியஸில் தினமும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட 5 ஜிஎஸ் கேள்விகள் பார்த்துட்டு வரும். ஓகேங்களா, இன்றைக்கி 25வது நாள். இன்றைக்கான 5 கேள்விகளை பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட்? தமிழில் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? ஓகேங்களா, ஆப்ஷன்ஸில் பாருங்கள். உச்சநீதிமன்றம் விரும்பினால், இஃப் த சுப்ரீம் கோர்ட் ஸோ டிசைட்ஸ். ஓகேங்களா, அடிப்படை உரிமையை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் நிறுத்தி வைக்க முடியாது. ஆனால் ஒரு கண்டிஷனில் நிறுத்தி வைக்க முடியும். ஓகேங்களா, அது என்னென்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் விரும்பினால், அடுத்ததாக பிரதம மந்திரியோட ஆணையினால். ஓகேங்களா, இஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் டு திஸ் எஃபெக்ட். அடுத்ததாக பாருங்கள், ஆப்ஷன் சி, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். இஃப் த பிரசிடென்ட் ஆர்டர் இட் டியூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி. ஆப்ஷன் டி பாருங்கள், மேற்கண்ட அனைத்தும், அதாவது ஆல் ஆஃப் த அபோவ். இதில் எந்த கண்டிஷனில் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுல்லாக ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் மொத்தத்தையும் இந்த கொடுத்துருக்கிற 3 கொடுத்துருக்காங்களா, இந்த 3த்துலேயும் அடிப்படை உரிமையை முழுமையாக எதாலையும் நிறுத்தி வைக்க முடியாது. அப்புறம் என்ன 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களேன்னு கேட்காதீங்க. பார்ஷியலாக நிறுத்தி வைக்க முடியும். அது எதால் முடியும்னு பார்த்தோன்னா, தேசிய அவசர நிலையின் போது. ஓகேங்களா, முழுமையாக இருக்கிற மொத்த அடிப்படை உரிமைகளும் எந்த சட்டத்தாலும் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் 359. ஓகேங்களா, நேஷ்னல் எமர்ஜென்சியே நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா, வெளிநாட்டோட ஆக்கிரமிப்பு ஏதோ நடந்துடுச்சு. ஓகேங்களா, தேசிய அவசர நிலையை அறிவிச்சிட்டாங்க. அப்படி அறிவித்தாலும் ஆர்டிக்கல் 20 மற்றும் 21 செயல்பாட்டில் இருக்கும். ஆர்டிக்கல் 20 என்ன? தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் ஒரு உரிமை. ஆர்டிக்கல் 21 தனி மனித சுதந்திரம். ஓகேங்களா, முழுமையாக அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் பார்ஷியலாக நிறுத்தி வைக்க முடியும். அதுவும் எந்த கண்டிஷனில்? தேசிய அவசர நிலை அறிவிக்கும் போது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவரால் எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவிக்கும் போது இந்த ஆர்டிக்கல் 20, 21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும். ஓகேங்களா, அதுவே ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேங்களா, இது ஆர்டிக்கல் 352. ஆர்டிக்கல் 352 படி தான் தேசிய அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்க முடியும். அதுவே 356 படி ஒரு மாநிலத்தில் அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறார்னா, அப்போ என்னென்ன அடிப்படை உரிமைகள்லாம் அப்போயும் மக்களுக்கு கிடைக்குன்னா 20, 21. ஓகேங்களா, இந்த 20, 21 எப்பவும் பறிக்க முடியாது. அது கூட 19 மாநில அவசர நிலை அறிவிக்கும் போது அடிப்படை உரிமைகளான 19, 20, 21. ஓகேங்களா, இந்த 3 உரிமையும் செயல்பாட்டில் நடைமுறையில் தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன தான் எமர்ஜென்சி அறிவித்தாலும் மாநில எமர்ஜென்சி அறிவித்தா 19, 20, 21. அதுவே தேசிய அவசர நிலை நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவித்தால் 20, 21. ஓகேங்களா, இப்படி 359வது ஆர்டிக்கல் இந்த ஒரு கண்டிஷனை சொல்லுது. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 20, 21 என்ன தான் நீங்கள் நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டாலும் 2 அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆர்டிக்கல் 359. ஓகேங்களா, அதுவே ஓகேங்களா 19, 20, 21 இந்த 3 ஆர்டிக்கலையும் நிறுத்தி வைக்கக்கூடாது ஸ்டேட் எமர்ஜென்சியில் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா 358. ஓகேங்களா, லைனாக வரும். 352னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 352 நேஷ்னல் எமர்ஜென்சி. ஓகேங்களா, நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவித்தாலும் ஆர்டிக்கல் 20, 21 நிறுத்தி வைக்க முடியாது. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். இப்படி நிறுத்தி வைக்கக்கூடாது அந்த ஆர்டிக்கல் 20, 21 செயல்பாடில் இருக்கும்னு சொல்கிற ஆர்டிக்கல் 359. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டேட் எமர்ஜென்சி 356 படி அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அப்படி அறிவித்ததுக்கு அப்புறமா ஆர்டிக்கல் 19, 20, 21 அடிப்படை உரிமைகள் செயல்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 358. ஓகேங்களா, அடுத்ததாக வேறு என்ன எமர்ஜென்சி இருக்குன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது, ஆர்டிக்கல் 360. ஓகேங்களா, இதுதான் எமர்ஜென்சி. இந்த கண்டிஷனில் மட்டும்தான் பார்ஷியலாக என்னென்னா குடியரசுத் தலைவரோட ஆணையால் அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க முடியும். மற்றபடி சுப்ரீம் கோர்ட் நினச்சாலோ பிரதமர் நினச்சாலோலாம் அடிப்படை உரிமையை இந்திய அரசியலமைப்புப்படி நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டேஷ் ஆவார். இங்கிலீஷில் டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஃப்ரம் த டிப்ரெஸ்டு கிளாஸ் இன் மெட்ராஸ் ப்ரொவின்சஸ். 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே இதுக்கான ஆன்சர் இருக்குது. யாருன்னா MC ராஜா. ஓகேங்களா, இவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதலாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேங்களா, இவரை சார்ந்த டீட்டெயில்ஸ் பேக்ரவுண்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய முறை
எக்ஸாம்ஸில் இவரை பற்றின டேட்டாஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா 1883 பிறந்திருப்பார். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 4 வருஷம் முன்னாடி இல்லை 1943 வரை வாழ்ந்திருப்பார். 1883 டு 1943 இவரோட காலம். ஓகேங்களா, அதுக்கடுத்தது இவரை பற்றி நம்ம என்ன பார்க்கணுன்னா, இவர் முதல்ல ஓகேங்களா ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். ஸ்கூல் அண்டு காலேஜ் புக்ஸ் ஓகேங்களா அதெல்லாம் நிறைய எழுதியிருப்பார். ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் புக்ஸ்லாம் நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சியில் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட நீதி கட்சி ஓகேங்களா 1916 இணைவார். அதுக்கடுத்ததாக ஒரு கட்டத்தில் நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் இருந்திருப்பார். நீதி கட்சியோட துணைத் தலைவர் பதவியிலையும் இவர் இருந்திருப்பார். ஓகேங்களா, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கும் படுவார். ஓகேங்களா, நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்குது அதுதான். முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இல்லை சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கும் படுறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1920 வாக்கில் முதல்ல மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இல்லை மதிய உணவு திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டே, ஸ்கூலில் உணவு அப்படின்ற ஒரு கான்செப்டே நீதி கட்சி 1920 எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம். அது முதல்ல அப்படி உணவிடணும்னு நான் வலியுறுத்தியதே இவர் தான். ஓகேங்களா, 1920 வாக்கில் தொழிலாளர் பள்ளி அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஓகேங்களா ஒடுக்கப்பட்டவங்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த ஸ்கூலில் தான் முதல்ல மதிய உணவே வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா 1000 விளக்கு அப்படின்ற பகுதியில் உணவை வழங்கியிருப்பாங்க, மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் பள்ளி ஓகேங்களா இந்த பள்ளியில் தான் முதல்ல என்னென்னா மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் மதிய உணவு திட்டத்தை வழங்கணும்னு சொல்லி வலியுறுத்தியவர் இவர் தான். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய பேர் ஏழையாக இருக்காங்க, அவங்களால ஸ்கூலுக்கு வர முடியல. ஓகேங்களா, இப்படி உணவிடணும், கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால் கல்வியோடு சேர்த்து உணவும் வழங்கணும்னு சொல்லிட்டு முதல்ல வலியுறுத்தினதும் இவர் தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து தான் இவரை பற்றி நம்ம வேறு என்ன டேட்டா பார்க்கணுன்னா ஒப்ரெஸ்ட் அல்லது அப்ரெஸ்டு இந்துஸ் அப்படின்னு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான புத்தகம். நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒடுக்கப்பட்ட இந்துக்கள். இவருடைய புத்தகம் என்னென்னா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் தமிழில். ஓகேங்களா, இவரோட புத்தகம் இது தான். நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஒப்ரெஸ்டு இந்து அல்லது அப்ரெஸ்டு இந்து. ஓகேங்களா, அடுத்ததாக ஒடுக்கப்பட்ட தமிழில் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் இவரோட புத்தகம். இல்லை 1928 இல்லை 1928 பார்த்தோன்னா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவியிருப்பார். ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தையும் நிறுவியிருப்பார். சங்கத்தை நிறுவி அதுக்கு தலைவராகவும் நீண்ட காலம் இருந்திருப்பார். 1928 இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டா 83 பிறகுறாரு, 1943 வரைக்கும் வாழ்கிறார். ஓகேங்களா, ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் புக்ஸ்னு பள்ளி கல்லூரி புத்தகத்தை எழுதுகிறாரு. அதுக்கடுத்ததாக நீதி கட்சியிலையும் இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. 1916 நீதி கட்சியில் இணைகிறாரு. நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா 1921 ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இந்த கதை தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். 1921 என்ன பண்ணுவார்னா பனகல் அரசர், நீதி கட்சியோட பனகல் அரசர் அல்லது பனகல் ராஜா அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஆட்சியில் இருந்திருப்பார். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க பிற்படுத்தப்பட்டோர், இப்போ நம்ம பேசுகிற ரிசர்வேஷன் அப்போவே கொண்டு வந்துட்டாங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஓகேங்களா, பிற்படுத்தப்பட்டோருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. ஓகேங்களா, பள்ளியில், கல்லூரி இந்த மாதிரி இல்லை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கல. ஓகேங்களா, அப்போது நீதி கட்சியில் 1921 பனகல் அரசர்னு ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பிற்படுத்தப்பட்டோருக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாரு. பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்டோருக்கு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எம்சி ராஜா இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா கருத்து முரண்பாடால் 1923 வாக்கில் நீதி கட்சியிலேருந்தே விலகிடுவார். இல்லை நீதி கட்சியிலேருந்தே விலகிடுவார். ஓகேங்களா, இதுதான் இவரை பற்றின ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் டேட்டாஸ். ஓகேங்களா, நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா எம்சி ராஜா 1883 1943 வரைக்கும் வாழ்கிறாரு. ஸ்கூல் காலேஜ் புக்ஸ்லாம் எழுதுகிறாரு. நீதி கட்சியில் இணைகிறாரு. நீதி கட்சியில் துணைத் தலைவராக இருக்கிறாரு. அடுத்ததாக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது
அந்த தொழிலாளர் பள்ளியில் அங்கே வழங்கணும்னு வலியுறுத்தினதும் இவர் தான். இவர் எழுதின புத்தகம் அப்ரஸ்டு இந்துஸ், ஒடுக்கப்பட்ட இந்துக்கள். அது மட்டும் இல்லாமல் 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவுறாரு. அடுத்ததாக 1921 பனகல் அரசர்கிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன் கேட்குறாரு. ஆனால் அவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதனால் 1923 நீதி கட்சியிலேருந்து விலகிறாரு. ஓகேங்களா, நமக்கு முக்கியமான டேட்டா இந்த புத்தகம். இதில் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் ஒன்று. அடுத்ததாக 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். அதுக்கு அடுத்ததாக கொஸ்டினில் கேட்டிருக்க முதலாக சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சார்ந்த உறுப்பினர் இவர் தான். ஓகேங்களா, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் டேஷ். ஓகேங்களா, த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. நல்லா யோசிச்சு பாருங்கள். மக்களவை தலைவர் ஒருத்தர் இருப்பார், மாநிலங்களவைன்னு ஒரு தலைவர் இருப்பார். ஓகேங்களா, இப்போது நமக்கு பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன் நினைக்கும். ஆனால் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எங்கேயாச்சும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? துணை குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு எங்கேயாச்சும் நியூஸில் பார்த்துருக்கீங்களான்னா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வைஸ் பிரசிடெண்ட் போஸ்டிங் அப்படின்றது என்னென்னா மாநிலங்களவை. ஓகேங்களா, மக்களவைக்கு ஒரு தலைவர் இருக்கிற மாதிரி மாநிலங்களவைக்கு ஒரு தலைவர் இருப்பார். ஓகேங்களா, நம்மளோட மாநிலங்களவைக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் தான் என்னவா செயல்படுவார்னா துணை குடியரசுத் தலைவராக செயல்படுவார். இங்கே நியூஸில் கூட கேட்டிருக்கலாம், குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்லாம் நடக்கும், ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்குன்னு எலெக்ஷன் நடக்காது. ஏன்னா மாநிலங்களவைக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் மக்களவை மாதிரியே. அந்த மாநிலங்களவை தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவர் பதவியை வகிப்பார். ஓகேங்களா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் டேஷ் வாஸ் அன் ஆர்டன் ப்ரொமோட்டர் ஆஃப் த ஃபேமஸ் டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி. 10th புக்கில் இதுக்கான டேட்டா இருக்கும் பாருங்கள். பிரார்த்தனை சமாஜில் இங்கே இருக்க அந்த டேட்டா தக்கான கல்விக் கழகம். இதை யார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னா நீதிபதி மகாதேவ கோவிந்த ரணடே. ஓகேங்களா, எம்ஜி ரணடே. ஓகேங்களா, எம்ஜி ரணடே தக்கான கல்விக் கழகத்தை இவர் தான் கொண்டு வந்திருப்பார். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா எம்ஜி ரணடே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம், எம்சி ராஜா. இந்த எம்சிக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தோன்னா மயிலை சின்ன தம்பி ராஜா. ஓகேங்களா, எம்னா மயிலை. ஓகேங்களா, மயிலை சின்ன தம்பி. ஓகேங்களா, மயிலை சின்ன தம்பி ராஜாவோட சுருக்கம் தான் எம்சி ராஜா. ஓகேங்களா, இங்கே எம்ஜி ரணடே. ஓகேங்களா, இவர் என்ன மகாதேவ கோவிந்த ரணடே. ஓகேங்களா, எம்னா மகாதேவ ஜினா மகாதேவ கோவிந்த ரணடே. இங்கிலீஷில் எம்ஜி ரணடே. ஓகேங்களா, இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், தக்கான கல்விக் கழகம், பூனே சர்வஜனிக் சபா, விதவை மறுமண சங்கம் இதெல்லாம் கொண்டு வர காரணமாக இருந்திருப்பார். ஓகேங்களா, இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ஜி ரணடே பற்றி நிறைய முறை கேள்விகளும் வரும். அதனால் இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. இது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த பாடத்தில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? இன் விச் பிளேன் த சாம்பார் சால்ட் லேக் இஸ் லொக்கேட்டட். நீங்கள் மேப்பை கரெக்டாக, ஏன்னா புத்தகத்தில் கரெக்டாக இந்த சென்டென்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் மேப் ரீடிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாகிரஃபியில் மேப்பை முழுமையாக பார்த்து புரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த கேள்வியை உங்களால் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், இது இந்தியாவோட மேப், ஆறுகள் மற்றும் ஏரிகள். ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற மேப்பு. இதில் பாருங்கள், சாம்பார் உப்பு ஏரி இது எந்த இடத்துல இருக்குன்னா, ஓகேங்களா, இது குஜராத், இது ராஜஸ்தான். ஓகேங்களா, அப்போது இந்த சாம்பார் உப்பு ஏரி எந்த சமவெளியில் இருக்கும்? ராஜஸ்தான் சமவெளியில் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் மேப் ரீடிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பார்த்ததும் இதுதான் ஆன்சர்னு கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பிரம்மபுத்திரா சமவெளி, பிரம்மபுத்திராலாம் இங்கே வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. அடுத்ததாக கங்கை சமவெளி. ஓகேங்களா, கங்கை இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா, இந்த பக்கம் வரும், கங்கை சமவெளியும் இல்லை. அடுத்ததாக வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? பஞ்சாப் சமவெளி இந்த இடத்துல போகும், இதுவும் இல்லை. இப்போ சாம்பார் உப்பு ஏரி எங்கே இருக்குன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ராஜஸ்தானில் தான் இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன? ராஜஸ்தான் சமவெளி. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்சால் சீக்கிரத்தில் டைம் கிடைச்சால் ஆறுகள் சார்ந்த மேப் ரீடிங் ஒன்று பார்த்துடலாம். ஓகேங்களா, இதோட துணை ஆறுகள் என்ன,
ஓகேங்களா, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது, இதோட துணை ஆறுகள் கங்கைன்னு எடுத்தோன்னா யமுனை இருக்கும், சம்பல், ஓகேங்களா, இந்த மாதிரி காக்ரா, கண்டா, கோசி, சோன், பெட்வா, இந்த மாதிரி நிறைய ஆறுகள் இருக்குது. அது என்னென்னு தனித்தனியாக பார்த்தோன்னா தான் நமக்கு துணை ஆறு கான்செப்டை படித்து முடிக்க முடியும். இப்போ இருக்கிற டிஎன்பிசி ஸ்டாண்டர்டுக்கு துணை ஆறுகள் பெயரையும் படித்தா மட்டும்தான் மேப்பில் நம்ம ஃபுல்ஃபில்லாக போக முடியும். ஓகேங்களா, மேப் எனக்கு எல்லாம் தெரியும், நம்ம போனோன்னா இதோட துணை ஆறுகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆறுக்கும் துணையாக பார்க்கணும், தனியாக பார்க்கணும். ஓகேங்களா, ரொம்ப பெருசாக இல்லை. இங்கே பார்த்தோன்னா கங்கை, பிரம்மபுத்திரா. ஓகேங்களா, இங்கே பார்த்தோன்னா நமக்கு சவுத்தில் தான் நிறைய இருக்கும். கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பெண்ணாறு. துங்கபத்ரா வரும், பெண்ணாறு வராது. துங்கபத்ரா அடுத்ததாக காவேரி. இதுக்கான துணை ஆறுகள்லாம் பார்க்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் என்னால் முடிஞ்சால் சீக்கிரத்தில் மேப் சார்ந்த ஒரு வீடியோஸை பார்த்துடலாம். ஓகேங்களா, ரொம்ப எளிமை தான், புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாகவே பார்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 5 கேள்விகள். நாளை இதே மாதிரி 5 கேள்விகளில் சந்திப்போம். நன்றி.